கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வகையில் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் அபிமெலேக்கு தன்னை கொலை செய்ய துரத்திக் கொண்டு வருகிறான் என்று அறிந்த தாவீது அவனுக்கு தப்பி ஓடுகையில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட மனிதன்! நீங்களும் நானும் அப்படி இருப்போமா? இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் அந்த பிரச்சனையின் மத்தியில் நான் கர்த்தரை எக்காலமும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வீர்களா? ஆனால் தாவீது தன்னை கொல்வதற்கு ஒருவன் பின்னாக ஓடி வருகிறான். கிட்ட நெருங்கினால் என்ன ஆகும்? நாம் உயிரோடு இருப்போமா இல்லையோ என்று சிறிதும் கவலை இல்லாமல் நான் கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன் என்கிறான். இதேபோல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இந்த வசனத்தை தாவீதுடைய மகன் அப்சலோம் தன்னை கொன்று போடும்படியாய் துரத்துகையில், கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்கிறான். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவன் கர்த்தரை துதிப்பதை விடவில்லை, அவரை போற்றுவதை நிறுத்தவில்லை. ஒருவேளை தாவீதின் இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? என்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார்? இந்த பிரச்சனைகளில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்வீர்கள். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட தடைகள், பிரச்சனைகள், தோல்விகள் இருந்தாலும், மரணப்படுக்கையில் இருந்தாலும், நெருக்கடியான வழியில் சென்று கொண்டிருந்தாலும், எனக்கு மாத்திரம் ஏன், என்னை மாத்திரம் ஏன் சோதிக்கிறீர் என்று சொல்லாதீர்கள். மாறாக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். உங்களுடைய தகப்பன் ஒருபோதும் உங்களை சோதனையை சந்திக்க விடமாட்டார், உங்கள் தலைக்குனிய விடமாட்டார். உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தகப்பன். எந்தவொரு நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடியில் சென்று கொண்டிருந்தாலும், உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு பிலன் தாரும். தினமும் உம்மை துதிக்க எந்நேரமும் உம்மை புகழ கர்த்தர் எங்களுக்கு பிலன் தாரும். என்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.